மக்களவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட எனது உரையை மீண்டும் அவை குறிப்பில் சேர்க்க வேண்டும் என ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செரீனா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செரீனா, விவரங்களை பதிவு பண்ணலாம். நேற்று மக்களவையில் அதே போல விசாரணை அமைப்புகள் அனைத்தும் ஆணையின்படிதான் செயல்படுகிறது என்றும் பாஜக அரசிடமிருந்து அரசியல் சட்ட அமைப்பை காப்போம் என்று நாடாளுமன்றத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்கியதாக தற்பொழுது ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட தன்னுடைய பேச்சு பகுதிகளை மீண்டும் சேர்க்க வேண்டும் எனவும் உண்மைக்கு மாறான தன் எதையும் பேசவில்லை என்றும் ராகுல் காந்தி தற்பொழுது கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். மக்களவை சபாநாயகருக்கு எனவும் உண்மைக்கு மாறானதாக தன்னுடைய கருத்து எதையும் பேசவில்லை என்றும் ராகுல் காந்தி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதாகவும் அவை குறிப்பிலிருந்து தான் பேசியதை நீக்கி இருக்கக்கூடிய கருத்துக்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று தற்பொழுது தன்னுடைய கடிதம் வாயிலாக கடிதம் குறிப்பாக இந்துக்கள் தொடர்பாகவும் அதே போல மோடியும் பாஜகவும் மட்டுமே ஒட்டுமொத்த இந்துக்கள் கிடையாது என்றும் நேற்று மக்களவையை பேசியிருந்தார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் மக்களவையில் இருந்து குறிப்பாக மோடி உள்ளிட்டவர்கள் மக்களவையிலிருந்து வெளியேறியிருந்த நிலையில் இது தொடர்பாக கடிதம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி குறிப்பாக தான் பேசிய பாதி கருத்துக்கள் அனைத்தும் அவை குறிப்பிலிருந்து நீக்கியதாகவும் அதை அனைத்தையும் மீண்டும் அவை குறிப்பில் சேர்க்க வேண்டும் எனவும் விதியின்படிதான் தான் பேசியதாகவும் விதியின்படி செயல்பட்டிருக்கக்கூடிய வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்களை தெரிவித்து தற்பொழுது சபாநாயகருக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி செரீனா.